அதை வந்து அம்மாட்ட சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். கண்ணை எல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம எங்கள் வீட்டிலேருந்து உறவு கூட வாங்க மாட்டேன். ஏன்னா கையில் அமௌண்ட் வச்சுருந்தேன் சேவிங்ஸு. வேலைக்கு போயிட்டு என்ன வேலைக்கு ஃபோனு வேர்வு போடாமல் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க அதான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேண்ணா. ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு வாங்கிக்கிட்டு ஏதுடா உனக்கு காசு இவ்வளோ காசு அப்படின்னு கேட்டு ஆமாம்மா நீங்கள் ஆசைப்பட்டீங்க தானம்மா வாங்கி கொடுத்தேன். 29,000 என்ன வேலைக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மெசேஜில். ஒரு மட்டும் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் ஒரு மட்டும் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு அம்மா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணாங்க, பதிலுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அதனால நான் மொபைல் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். அது ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது. சில காரணங்கள்னால கொடுக்க முடியல. அதை பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தாச்சு. அதோட வீடியோ தான் இது. கொஞ்சம் காமெடி கொஞ்சம் எமோஷ்னலாக, ஏன்னா ஃபுல்லாகவே எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போவேன். நான் நேற்றையே ஒரு மட்டும் ஃபுல்லாகவே எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போனதுனால நிறைய பேர் இப்போ உங்கள் வீடியோ பார்த்துட்டு அழுத்தம் அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி காமெடி பாதி எமோஷ்னலாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்பர் பைக் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சூப்பர் பைக் இப்போ அப்டேட்லாம் இல்லை. இப்போ நேற்று ஒரு மாட்டம் அது எப்படி சொல்கிறது இல்லை, நேற்று கேட்டிருந்தேன் பைக், ஒரு சூப்பர் பைக் கேட்டிருந்தேன். அது ஒரு மாட்டம் மனசங்கடமாயிடுச்சு. நம்ம சீக்கிரம் எடுக்கிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கனுக்கு பிள்ளை ஆர்டர் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இங்கே இருந்தால் சவுண்டு கேட்கும். அம்மா உள்ளே தான் இருக்காங்க, வெளில போய்ட்டு பேசுவாங்க. எதாக இருந்தாலும் வெளில வச்சு பேசுவோம். பேட்ரி வேறு டவுன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு நினைக்கிறீங்க. இங்கே மீட்டரே ஒர்க் ஆகலை. போகிறப்ப வரப்பெல்லாம் தள்ளி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதிலே பாதி மூச்சே இறச்சி போயிடும் இருக்கு, கடுப்பாகுது. அப்போ தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. என் நிலமையை பார்த்தா எனக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. ஹே ஃபேமே, இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இன்றைக்கி மொபைலை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம், அம்மாட்ட மொபைலை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாச்சு. வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இரிட்டேட் ஆகுது. எப்போ பார்த்தாலும் கிக்கரும் இல்லை, கிக்கர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க வண்டியை. போய் பேட்டரி உட்காந்து விட்டுனா கிக்கர் அடிக்க முடியல, தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சுத்தர கையில் அமௌண்ட்டும் இல்லை. இப்போ என்ன அம்மா வேறு, சரி அதை விடுங்க, அது பிரச்சனை, அதை லேட்டாக பேசிக்கலாம், அதை பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா மொபைலை போய்ட்டு அசிஃப் வீட்டில் வாங்கிட்டு வரதுக்கு தான் போய்ட்டுருக்கோம். போய்ட்டு அவன் ஃப்ரெண்ட் வீட்டில் போய்ட்டு வாங்கிக்கிட்டு அதை வந்து அம்மாட்ட சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். டேரெக்டாக போய்ட்டு இப்போ என் தம்பியை போய் அழைச்சிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏதுடா உனக்கு காசு இவ்வளோ காசு அப்படின்னு கேட்டுருவீங்க. இன்ஸ்டாலையும் பார்த்துருப்பீங்க வீடியோ. இன்ஸ்டாவில் போட்டே ஒரு 2 வாரம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 29,000 அந்த மொபைலு. 15,000 ரூபாய்க்கு இது செயின் அடகு வச்சுட்டேன். 15,000 நான் கையில் அமௌண்ட் வச்சுருந்தேன் சேவிங்ஸு. வேலைக்கு போயிட்டு என்ன வேலைக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மெசேஜில். இதிலே சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வேலைக்கும் சப்ளையர் வேலைக்கும் தான் போவேன். நீலாம் சப்ளையர் வேலைக்கு போவேன்னு போய் சொல்லாதடா அப்படின்னு கேட்டீங்க. நான் வேணால் கிளிப்ஸ் வேணால் இருக்குது, நான் வேணால் ஆட் பண்ணுறேன். நான் 10th படித்தப்போலேருந்து வேலைக்கு தான் போய்ட்டுருக்கேன். நான் ஸ்டடீஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு வேலைக்கும் போவேன். ஆனால் எங்கள் வீட்டில் வேலைக்கு போனான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நானாக வேலைக்கு கிளம்பி போயிடுவேன் நான் பாட்டில். அதான் என் மொபைலு, என் பைக்கு டியூ எல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம எங்கள் வீட்டிலேருந்து உறவு கூட வாங்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு மேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. அதுவும் எங்கள் அம்மா பழைய மொபைல், அதுவும் டிஸ்பிளே போன மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா டிஸ்பிளே கிராக் ஆகின மொபைலு. அதனால தான் ஒரு மொபைல் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிளானில் ஃபஸ்ட் டைம் நான் என் சொந்த காசில் வாங்கி கொடுக்க போகிறேன். எப்போ நான் செயினை திருப்புவேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அமௌண்ட்டு இந்த நாளையிலேருந்து வேலைக்கு போயிடுவேன். அதனால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இடையில ஏன் இப்போ தொடர்ந்து வீடியோ
போட்டுட்ருக்கேன்னா நான் எப்படி சொல்கிறது, ஐ மீன் நான் இப்போ வேலைக்கு அதிகம் போகிறதில்ல, அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அப்படி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி வர மாட்டோம் இருக்கும் வீடியோ. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுறேன். அதே மட்டும் எப்படி வீடியோ போடலாம், எப்படிப்பட்ட வீடியோ, இதே மட்டும் அம்மா கண்டென்ட்டே போடலாமா, இது காமெடியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பொய் மட்டும் சொல்லாதீங்க, சீரியஸாக இந்த இடம் பிடிக்கல ப்ரோ, இப்படி பிடிக்கல, இப்படி பேசுகிறது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். சரி, நசன்னு பேச விரும்பாமல் நேராக என் தம்பியை போய் அழைச்சிட்டு அசிஃப் வீட்டுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நேராக மொபைல் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். வாங்க போகலாம், அவனை போய்ட்டு அழைச்சிட்டு போவோம். A few moments later. அம்மா எங்கடா போய் அம்மா ஃபோன் வீட்டிலே கடுப்பு வீட்டிலே இருக்காங்க. அது மறுபடியும் இதாயிட்டா, மறுபடியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேறா. அதுவும் ஸ்டார்ட் ஆக ஆன் பண்ணி வரேன் செல்ஃபை, அவ்வளோதான். ஹலோ, எங்கம்மா இருக்கீங்க? வீட்டு வாங்கலாம், வீட்டு வாங்க ஒன்று இருக்கு, வாங்க. வேலைம்மா, வேலைக்கு போகிறோம்மா, வெளில போகிறோம், வீட்டுக்கு வாங்க. சும்மா தானே, ஏமா நீங்கள் வேறு தம்பி வந்திருக்கான், தனுசு வந்திருக்கான், வாங்க. தனுசு, அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த அங்கே போட்டுரு, மூலையில் போட்டுரு, சீக்கிரம் போடு. நான் போய்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எடுத்து உள்ளே வச்சு இது பண்ணுறேன். அங்கேயே வச்சு பாக்ஸை மட்டும் வச்சுட்டு ஃபோனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு பாக்ஸை மட்டும் வச்சு ஃபோனை இங்கே பாக்ஸ் ஃபோனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு பாக்ஸை மட்டும் வச்சு துணியை தூக்கி உள்ளே வச்சு இந்த இங்கே வச்சுட்டு வந்துடு. ஜிப்பை மூடி அந்த வண்டி மேலே வச்சுட்டு வந்துடு. அம்மாவை அப்படியே வரப்போ எடுத்துகிட்டு சொல்ல மாட்டான். ஃபோனு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. அம்மா வர்றாங்களா, எப்படி பொறுமையாக வர்றா பாருங்க. அது பேக் எடுத்துருவாங்க. உங்களுக்கே இப்படி வெயில் அடிக்குதுன்னா நான் வெளில போயிட்டு வரேன், எனக்கு எவ்வளோ வெயில் அடிக்கும். இப்போ வீடியோ எடுக்காம சரியான வெயில். ஏன் ஃபோன் பண்ண? அது ஓப்பன் பண்ணுவேன். ஏன் உனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதா? என் கையே அருவா, கையே வெச்சருவா, வெட்டி குத்தி ஒன்றும் வரமாட்டேது பத்தியா, நான் சொன்னேன்ன. இதை பிடி செல்ல, அந்த செல்ல பாரு. ஏன் என்ன பழைய ட்ரெஸ் இருக்கு? ஏன் பழைய ட்ரெஸ்ஸும் சட்டி ஒன்று கிடக்குமே, கிழிஞ்ச சட்டி. ஏ சட்டி எப்படா இது வந்துச்சு? என்ற ஏன் அப்பா இதை எடுக்க சொல்ற? உள்ள எடுத்து வருங்க. என்னடா இது? செல்லு செல்லு வாங்கினியா? ஆளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்கு டப்பாவை மட்டும் கொண்டு வந்திருக்கான். கடுப்பாயிடுவான். என்னை ஏமாத்துறதுக்கு ஏப்ரல் மாசம் தானே. ஒரு அட்டை பாக்ஸ் கூட ஓபன் வர்றா. ஓபன் பண்ணிடுவீங்களா? ஏய் ஓப்பா ஓப்பா அம்மா, அது ஏமா சட்டி, அது நீங்க தானே துவைக்க போறீங்க, எனக்கு என்ன தலையில்த்தா. சரி அட்டை பாக்ஸ். அப்பா அது சட்டி இங்கே கிடக்கு. ஐயோ அட்டை பாக்ஸ். சும்மா ஒரு பிராங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், கை வலிக்குது. எங்க போறீங்க அடிச்சு விட்டு? இங்க வாங்கம்மா, டென்ஷன் போயிட்டு
என்னடா இங்கே வாங்க. சரி வாங்க வாங்க, எதா இருந்தாலும் பேசிட்டு வாங்க வாங்க. போனோடாமா அது ஒரு ஃபோனா தூக்கி வீசுறாத. சரி கண்ணை மூடுங்க. கண்ணெல்லாம் மூடல, அதுக்கு 4 இருக்கு. பைத்தியம் மாட்டேன் லூஸை படுற. கண்ணை மூடுங்கம்மா. நீ கண்ணை மூடுற எவ்வாற கண்ணால பாப்பாடா. ஐயோ போனு வேர்வை போனா மாதிரிட்டு. கண்ணை திறக்க. என்னடா ஈரமா இருக்கு. அது வேர்வை போனா மாதிரிட்டு இடுப்புல வச்சிருந்தேன். எப்ப எடுத்த? உண்மையில எடுத்துட்டியா? ஆமாம்மா, அன்னைக்கு வாங்கிட்டேம்மா. எப்ப எடுத்த? அது வாங்கி 2 வாரம் இருக்கும். அது கொடுக்காம வச்சிருந்தேன் ஃப்ரெண்டு லஞ்ச். என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா சொல்லுனா என்னடா லூசாடா சொல்லி எப்படிதான் கொடுப்பாங்க. இது பேர் தான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் மீன்ஸ் சித்திரத்துள்ளா. இது எனக்கு தானே. உங்களுக்கு இல்ல, உங்களை பார்க்க சொன்ன. இது ஆளுக்கு வாங்கினது. இது இப்ப அத்தை பொண்ணு வாங்கினது. உண்மையிலே எந்த நொத்த பொண்ணு உங்களுக்கு நினைச்சீங்களா நீங்க? அம்மா சீரியஸா இது இவளுக்கு வாங்கினது. நான் அழுதுருவேன்டா. அங்க அத மாதிரி அதுக்குன்னு கால் மட்டும் இல்ல வருது வரு. எனக்கு தானே. சும்மா தானே உங்களுக்கு. எவ்வளவுக்கு வாங்கின? 29,000. 29,000 காசுக்கு என்ன பண்ண? செயினை தான் அட வச்சுட்டு, வெள்ளி செயின் தான் விட்டுருக்கேன். யான் செயின் அட வச்ச? அது 15,000 கையில வச்சிருந்தேன். 15,000க்கு செயின் அட வச்சுட்டேன். அது எப்படி திருப்புவ? அதான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு. என்ன வேலைக்கு? மன்னாரன் கம்பெனிக்கு போறியா? காங்கிரட்டும் இது சப்ளை வேலைக்கும். இதெல்லாம் தேவையாடா சரணம் உனக்கு? எம்மா நீங்க ஆசைப்பட்டீங்க தானே வாங்கி கொடுத்தேன். ஆசைப்பட்டு கடனை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்புறம் நேத்தி மட்டும் எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணீங்கல்ல, அது செல்லா குட்டி. அம்மா லூஸ் ஆவீங்க. இதுக்கெல்லாம் இருக்குமா அழுகுறீங்க? இங்க வர்ற அழுகுறோம். ஸ்பியர் போடுவோமா, வரீங்களா? டபிள்யூ இதுக்கு லூஸ் மட்டும் பண்ணாதீங்கம்மா. என்னடா லூசு போ வரேன்னு. எனக்கு ஒரு மாட்டாயிடுச்சு. என் அம்மா அழுவ ஒரு மாட்டை கஷ்டமா இருக்குதா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தேன்னா ஒரு மாட்டை கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல செஞ்சுக்கிறேன். பாய். ஒரு மாட்டை அழுகையா இருக்கு.